நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஜயராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 350வது வீடியோ. இந்த 350வது வீடியோவில் என்ன பேசணும்னு இருக்கும்போது அம்பாளுடைய ஆக்ஞையால் பேசுகிறேன். நேரம் 10 மணி ஆகிடுது. பட் இருந்தாலும் இதை பேசணும் ஒரு உந்துதல் வந்ததுனால பூஜா ரூம்லேருந்து என்னுடைய குலதெய்வத்தை படத்தை எடுத்துச்சு வந்தேன். அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம் ரெண்டுமே குலதெய்வத்தில் வரும். ஆண் தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கும், குலம்பழக்க நாயகியாக பெண் தெய்வமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போ இந்த காலத்தை பார்க்குறோம், எல்லா வகுப்பிலும் சரி, பிராமணாலும் சரி அப்ராமணாலும் சரி, மாற்றி மாற்றி என்னவோ சொல்லிக்கிறா. திருப்பதி வெங்கடாஜலபதி சொல்கிறா, பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் குலதெய்வதான்றா. இது முன்னாடி நான் பேசின டாபிக் தான் அது. பட் இருப்பினும் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டிக்காக நான் பேசுகிறது. குலதெய்வதான்றது குட்டி தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் தான் குலதெய்வத்தையாக இருக்க முடியும். குலம் வளர்க்கும் தேவதை சிறு தெய்வங்கள் தான், பெரிய தெய்வங்கள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் சோம்பேத்தனத்தில் மாமியார் பிடிக்காத மருமகள் இருப்போம், அவள் வெங்கடாஜலபதி மாற்றிக்கலாம். இப்போ இஷ்டமான மாற்றுறதெல்லாம் கிடையாது. அதாவது நம்ம ஊர் இப்போ சில பேர் குடும்ப நிகழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை தேடி கண்டுபிடிச்சி சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற போய் இந்த பரமத்தடி ஐயனார் அதெல்லாம் கண்டுபிடிச்சி போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தா. மெட்ராஸில் வசிக்கிறவ, பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ அவள் போன மாதம் பண்ணிட்டு வந்தா. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அதான் தேடணும். இன்னொருத்தர் ஆந்திராவிலே இதுலேருந்து பெங்களூர்னா பேசினார், வி ஆர் அனேபிள் டு ஃபைண்ட் சில் அப்படின்னா. அனேபிள் டு ஃபைண்ட் அப்படி இல்லை, 2-3 இது சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ராஜசேகர சிவாச்சாரியார்னு இஸ் த டாக்டரேட். அவரே சொல்கிறார், ஆற்றுல எர்லி மார்னிங் குளிச்சு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வதான் இருக்கணும். நமக்கு ஒன்றுமே தெரியலைன்னா கூட அந்த தீபத்தில் ஞாபகம் நானுக்கு ஒரு மண்டலத்திலே காமிச்சு விட்ருவோம். அது வி ஷுட் மேக் அ ட்ரையல். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது நிஜமாக என் வாழ்க்கையில் நடந்தேன்னா எனக்கு 74 வயசு. இப்போ கார்த்திகை கிருத்திகை நான் 74 என்டர்டு. எங்கள் ஆற்றுலையே இதை பற்றி கிளாரிட்டியே இல்லாமல் இருந்தது. அதனால் எங்கள் குடும்பத்தை பல பேர் கஷ்டப்பட்டாதில்லை. எனக்கு தான் அம்பாள் காருண்ய காமிச்சா. நீ தேடினா கனவுல வந்துட்டாங்க. முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஷி வில் அப்பியர் இன் மை ட்ரீம். நம்பினா நம்புங்க. 6 அடி உயரத்தோடு அம்பாள் இருப்போம். அந்த கருவறையில் இருக்கிற மாதிரியெல்லாம் கனவு வந்துடும். எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பேன். ஒரு நாளைக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்ட்டு. அப்புறம் யாராவது மகான்களை பார்க்க போனால் சொல்லுவாள், உங்களுக்கு பின்னாடி பகவதி தெரிகிறாள், எந்த ஊர் உங்களுக்குன்னு? பெஜீஸ்வரன் கோவில்னு. இல்லை பூர்வீகம் கேரளாங்குவா. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணி அப்பா போயிட்டா. அம்மாட்ட சொல்லும்போது அம்மாண்டா பாலக்காடு சொல்லுவா, இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாதுடான்ட்டா. ஸோ நாங்கள் இந்த ஆண் தெய்வம் மதுரை வீரன், அது நல்லா புரிஞ்சு விட்டது. ஸோ மதுரை வீரன் அக்செப்டட். அந்த பெண் தெய்வம் என்னென்னு தெரியாது. ஸோ மதுரை வீரன் எங்கே இருக்குது? பெஜீஸ்வரன் கோவிலில் இந்த சதாபிஷேகம்ன்ற ஹோட்டலுக்கு எழுத்தா மாதிரி இருக்கிற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளே இருக்குது. முத்தாத்தாருன்னு சொல்கிறா, முத்துவீர சுவாமின்ட்டு. எங்கள் அம்மா சொன்ன காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிறது 100 வருஷம் ஹிஸ்ட்ரி. 13 வயசில் கல்யாணம் அவளுக்கு. அப்போ அவள் மாமியாருக்கு பண்ண ஒதிய மரத்து அடியில் 3 கல் இருக்குண்டா, அதான் காமிச்சிருக்கா மாமியார்னா. ஸோ அங்கே பார்த்தா ஒதிய மரமே காணும். அவன் வெட்டி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு டோர் போட்டுன்ட்டான் அவன். அப்புறம் சொன்னால் முத்தாத்தார் இங்கே இருக்குது சார், எழுத்தா மாதிரி. அதுதான் மதுரை வீரன்னா. நம்பினா முகன் 1980s சொல்கிறது. அங்கே போய் தேங்காய் உடைச்சி கற்பூரம் நானே காமிச்சு வரதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்தோடனே ப்ரொமோஷன் அடிச்சது. எனக்கு பெரிய பூஜையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ அது நானே, என் மனைவி, எங்கள் அம்மா 3 பேர் தான் இருக்கோம். அப்போ குழந்தையோட பிறக்கலை. அப்புறமா தான் நல்லா நடந்தது ஆற்றுல. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, குலதெய்வதா பிரார்த்தனை இது நம்ம திருப்பி இதை பேசக்கூடிய சந்தர்ப்பம் நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுவாமி சொல்கிறார், நீ பேசிடுற, எதனால் சொன்னால் தெரியல. இவர் தான் மதுரை வீரன், என்னுடைய காவல் தெய்வம். ஆற்றுல கோவிலாக கட்டி வச்சிருக்கவருக்கு கீழே ஈசார முறையில் மேற்கு பார்த்த சன்னதி. மதுரை வீரன் வெள்ளையம்மா பொம்மி கருங்கல் சிலையோடு வச்சுருக்காங்க. மாமரத்தடியில் இருக்குது. தனியாக கோவில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பகவதி. அந்த பகவதியை கண்டுபிடி 25 வருஷம் தேடல். 25 years I was searching. I could not find it all. அப்போ அந்த காலத்தில் மூக்குப்படி வெங்கட்ராமையர் இருந்தார் பாலாஜி நகரில். இப்போ இஸ் நோ மோர். அவர் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தேன்.
5 எலுமிச்சம் வாங்கி கொடுத்துட்டு போடா அப்படின்னார். சரி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. நெக்ஸ்ட் மார்னிங் வர சொன்னார். வந்தால் இது எழுதி கொடுத்தார். திஸ் வாஸ் கிவன் டு மீ 25 years பேக். நான் படிச்சுடுறேன் பாருங்க. அது லேமினேட் பண்ணி வச்சுட்டு அவர் கொடுத்தது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு குறிப்பு வந்தால் நம்ம லேமினேட் பண்ணி வச்சுட்டா தொலைஞ்சு போகாது. கேரள மாநிலத்தில் உள்ள பகவதி அம்மன் வடக்கஞ்சேரி பாலக்காடு அருகில் உள்ளது. தைலாபிஷேகம் கொண்டது. வயல்வெளி மத்தியில் உள்ளது. மாப்பால் அபிஷேகம் கொண்டது. வேங்கை மாப்பால் அபிஷேகம் அதுவே பிரசாதமாக உள்ளது. சாந்த அபிஷேகம் கொண்டால் சாந்தாட்டு பகவதியும் பேர் இருக்கு. முன்னோர்கள் கேரளத்தில் இந்த அம்மனை கொண்டு வாழ்ந்தவர்கள். வீரன் காவல் தெய்வம். சிறிய கிராமத்தில் தோப்பில் வயல்வெளியில் மத்தியில் அமைந்துள்ளது. பிராமண பூஜை ஆகியால் சுத்த பூஜை. இந்த அம்பாள் பெயரு இந்த குடும்பத்தில் யார் சாந்தாண்டு குணம் தெரியல, யாருக்கும் தெரியல. இது வந்து ஸ்வீகாரம் அல்லது பெண் சத்தை தேர்ந்த குடும்பம். அதனால் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு எழுதி கொடுத்தார். எனக்கு ஆண் வாரிசு இல்லை, மிச்சம் 2 அண்ணாக்கு ஆண் வாரிசு உண்டு. ஸோ அந்த மாதிரி தெய்வத்தை மறந்து விட்டதால் தெய்வம் ஒரு இடத்தில் நிலையாக தங்க விடுவதில்லை. எல்லை மாறி மாறி வாழ நேரிடும். இதை முன்னோர் கொண்டு எறியவும். இதன் விவரத்தை இந்த எல்லை சென்று இந்த அடையாளம் உள்ளதை அறிந்து கொள்ளலாம் எழுதி கொடுத்தார். இது காமிச்சாதான் மற்றவங்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக காமிக்கிறார். இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சிட்டு போனால் எங்கள் காலத்தில் ஷபரி கேட்ரிங் ஒருத்தர் வருவார். அந்த காலத்தில் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா ஹவு மச் ஸ்ட்ரகிள் ஐ அண்டர்கான் டு ஃபைண்ட் இட். இந்த ஷபரி கேட்ரிங் என்ன சொன்னால் அது வடக்கஞ்சேரி தானேப்பா, அது எங்கள் ஊர் உத்தராளிக்காய் பகவதியினர். சரி நான் ஒரு 20,000 ரூபா அந்த காலத்துலேயே சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மனைவி குழந்தைகள்லாம் போனோம். ட்ரெயினில் ஏறி போனால் அங்கே போய் இறங்கினா திருச்சூரில் போய் இறங்கி பார்த்தா அந்த கோவில் உள்ள நுழையுமே அம்மா சொல்கிறா யூ கம் டு ராங் பிளேஸ், ஐ எம் நாட் த பர்சன் ஃபார் யூ அப்படின்ட்டு. என்னடா அது எப்படி சொல்கிறாள்? ஏன்னா there are 2 places in கேரளா. ஒன்று வடக்காஞ்சேரி, ஒன்று வடக்கஞ்சேரி. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி, என்னோட சொந்த ஊர். இது WA இப்படி வருது. திருப்பி ஆதவே கோவிலாம் போயிட்டு அந்த கோவிலை பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமே டு 5 years ஃபார் மீ டு ஃபைண்ட் த அதர் வடக்கஞ்சேரி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ சர்க்கிள் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நாராயணசாமி எங்கே நங்கந்தூரில் சொன்னார், நீ அந்த ஊருக்கு போன உடனே ஷாக் அடிக்கும் உனக்குன்னார். நிஜமாக அந்த ஊர் மண்ணை தொற்ற உடனே காரில் இறங்குறேன், சர்ன்னு ஷாக் அடிச்சது காலில். இப்போதான் இந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வடக்கஞ்சேரி. ஸோ இந்த வடக்கஞ்சேரியில் பள்ளியறைக்காவு பகவதி, இந்த பகவதி 8 கரங்களோட உட்காந்துருக்கா. மேலே நாகம் படம் பிடிக்கிறது. ரொம்ப அழகான திருவுருவம், 6 அடி உயரம். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கனவுல காமிச்சிட்டாங்க. தாரூரில் பண்ண விக்கிரகம் அது. இங்கே வந்து கடும் பாயசம் நைவேத்தியம் பண்ணுவாள். நான் ஒரு 5 தடவை போயிட்டு வந்தேன். ஒரு தடவை அம்பாளுக்கு புடவையெல்லாம் வாங்கி சாத்தி அபிஷேகம் கிடையாதுங்க. ஸோ இந்த சாந்து தான் தருவாள் நமக்கு இதுவாக பிரசாதமாக. அந்த இது வந்து கடும் பாயசத்தை அம்பாள் நைவேத்தியம் பண்ணி அந்த அந்த குருதி இந்த இது சிகப்பு கலர் புஷ்பம், ரத்த புஷ்பாஞ்சலின்றார். அரளிப்பூரில் வச்சு சிகப்பு அரளியில் அர்ச்சனை பண்ணுறார். அது வந்து கண்டினியூஸாக நான் பண்ணியிருக்கேன் பல வருஷங்கள் அம்பாளுக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம தேடணும். அதாவது இந்த ஒரு பகவதி கண்டுபிடிக்க முன்னாடி எத்தனை பகவதி நான் போயிருக்கேன் தெரியுமா அந்த ஊர்லலாம் தேடிண்டு. இது மதுரை வேறு இன்னொரு ஃபோட்டோ. அது இது கொடுங்குள பகவதி. இதுவாக இருக்குமோ, இதுவும் அதே கனவுல வந்த அம்மா தான் இருக்குது. இது இன்னொரு பகவதி. ரொம்ப சௌமியமான பகவதி. மீன் குளத்து பகவதி இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இங்கே 8 கை பகவதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. மேபி ஆயுதம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். கையில் கொடுவாளோட ஒன்று வச்சுருக்கோம். மிச்சம் 4 கரங்கள். ஒன்றில் வந்து சூலம் இருக்கும், ஒருத்தி வாழ் வச்சுட்ருப்போம். இன்னொரு அசுரனோட தலையை பிடிச்சிட்ருப்போம். கேடயம் இருக்கும். அந்த கபால கண்ணம் இருக்கும். முஷ்டின்னு ஒரு ஆயுதத்தை வச்சுருப்போம். ஸோ அபயம் காமிப்போம். இது இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊர் பகவதி இப்படி தான் இருக்கும்.
இந்த தேடுதல் இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சில பேர் கேட்குறாங்க, எப்படி மாமா தெரியும்னா, நம்ம முன்னோர்களை கொண்டு தேடணும் கொஞ்சம் ஓரளவுக்கு. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி அம்பாளுக்கு நெக்குடுக்கணும், ப்ரேயர் பண்ணணும். எர்லி மார்னிங் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பண்ணக்கூடிய ப்ரேயரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்லி மார்னிங் எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி பூஜை நம்மளை உட்காந்து வேண்டுங்க. அதை செய்து காமிச்சு கொடுத்துருவோம். ஏதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே காமிச்சு கொடுக்கலன்னா கூட யார் மூலமாவது நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும். எனக்கு இது மாதிரி மெசேஜஸ் நிறையா வந்திருக்கு அந்த காலத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் மூலம் சொல்கிறார், 3 தலைமுறையாக அவங்க பார்த்து வாசல் நின்ற யாரும் கூப்பிடவே இல்லை, நீ தான் கண்ணா கூப்பிட்டா நான் உள்ள நுழைஞ்சேன்றாம்ப. அப்போ தான் லலிதா சஹஸ்ரநாமம் உடனடியாக மரப்பாடாச்சு எனக்கு. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு இந்த முன்வினை பயன் ஒன்று இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பண்ணுற பூஜை லலிதா சஹஸ்ரநாமம், திருசதி இதெல்லாம் வந்து முந்தின ஜென்மத்தினுடைய கணக்குனால தான் இப்போ நடக்கிறது. இப்போ அன்றைக்கு கூட யாரோ பேசுகிறான் டிவியில், அதாவது இந்த ஆன்மா அந்த சோலு தேர்ந்தெடுக்கிறதா, இந்த குடும்பத்தில் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லி இட் செலக்ட்ஸ் பேரண்ட்ஸு. அவகிட்ட பிறந்து அது வளர்றது. தானே வந்து இறைவனோட படைப்பு, இறைவனோட படைப்பு ஒன்று இருக்குது. பட் த சோல் ஒன்லி ஐடென்டிஃபைஸ் அ பேரண்ட்ஸு. அப்போ தான் அந்த கருவறையில் உள்ள நுழையிறது. ஸோ அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு கருத்து. நம்பரா மாதிரி இருக்குது சொல்கிறேன் கேட்குறதுக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த மரம் நேற்று கூட ஒருத்தர் போட்டுருந்தாரு, எல்லாருக்கும் அமிச்சு அது ரொம்ப சந்தோஷப்பட்டா எல்லாரும். நம்ம குடும்பத்தை பற்றி அமெரிக்காவில் இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் வேணா இருக்கட்டும், தயவு செய்து இந்துக்களால் உடனெல்லாம் எல்லாரும் நம்ம மூதாதையர்கள் யாரும் பசங்களுக்கு எழுதி கொடுங்க. தாம்பாளத்தில் கூட அடித்து தரலான்னு சொன்ன, பொழிஞ்சு தரலான்ட்டு. பெருசாக 1000 ரூபா கூட ஆகாது. அழகாக இந்த பொழியுவான். இந்த பெரிய பெரிய பாத்திர கடையில் சரவணா ஸ்டோர்ஸு, ரத்னா ஸ்டோர்ஸ் இங்கெல்லாம் போனால் கூட அழகாக பொடிச்சிருவான். மிஷினில் போட்டு அழிச்சு போடும், பொழியணும். இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்தை பொழிஞ்சு வச்சுட்டா தட் ஸ்பீக் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. நம்ம அப்பா அம்மா பேர் என்ன, அப்பா அம்மா மாமனார் மாமியார் பேர் என்ன, அதாவது அம்மாவோட மாமியார் தாத்தா பாட்டி இந்த சைட்லேயும் தெரியணும். ஆக்சுவலாக வி ஷுட் நோ ஃபார் 7 ஜெனரேஷன். வேறு வெளியே இல்லாமல் 3 ஜெனரேஷன் வந்துட்டோம். நம்ம இப்போ அப்பா சைட்லேயும் தெரியணும், அம்மா சைட்லேயும் தெரியணும், இல்லை அந்த கோத்திரமும் தெரியணும், இந்த கோத்திரமும் தெரியணும். இதெல்லாம் எழுதி கொடுத்து பசங்களுக்கு சொன்னாதான் நாளைக்கு அதே மாதிரி தர்ப்பணங்கள்லாம் சொல்லும்போது அத்தை சைடும் தெரியணும் நமக்கு. அத்தை மாமா ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு ஃபேமிலியும் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பெரிய பட்சத்துப்பாலே தெரிய மாட்டேன்றது. அப்போ அத்தை மாமா அங்கே போகிறது. அந்த காலத்தில் இதெல்லாம் விட மாட்டா. இதில் வந்து பிராமண குடும்பத்தை தவிர முதலியார் குடும்பம் எல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் நான். அவள் ரிலேஷன்ஷிப் விட்டு தர மாட்டேன்றா. ஒவ்வொரு கல்யாணத்தையும் நேராக போய் கூப்பிட்றா. இவாள் தான் பத்திரிகை போஸ்டர் அனுப்புகிறா. அவள்லாம் வந்து புடவை வேஷ்டியோடு நேராக போய் கூப்பிட்டுட்டு வரா. எந்த ஊராக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிகை கொடுக்க ஆரம்பித்து செய்கிறாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அவுட் பில்டு. அவ்வியார் சொல்கிறத ஞாபகம் கொடுத்துறேங்க நான். அதாவது அவ்வியார்கிட்ட வந்து ஒரு பாரியா யாரோ சொல்கிறா, ஒரு இது வைக்கிறா. அப்போ வந்து 4 கோடி பாடல்கள் பாடணுன்றா. நான் பாடுறேன் அவ்வியா. எப்படி பாடுவேன்னு கேட்கும்போது, மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும், அதாச்சும் 1 கோடி எழுத்துன்ற, உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியா தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். நம்ம கோட்டு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னாலும் சாப்பிடணும். வாத்தில் நீ சாப்பிட்டு வந்துட்டியாளா இல்லையா, சாப்பிட வைக்கட்டா சாதம் வைக்கட்டான்னு சொன்னாலும் சாப்பிடவே கூடாது. ஸோ மதியாதா தலைவாசல் மிதியாமை கோடி பெறும், உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியா தம்மையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி குடிப்பினும், நீ கோடி ரூபாய் செலவழி பரவாயில்ல, கோடி குடிப்பினும் குடிப்பிறந்தோர் தம்மோடு கூடுவதையை கோடி பெறும். ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸு பற்றி பிரேயர் இல்லை, அவள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில பிஹேவியர் பேட்டர்லாம் அதெல்லாம் நமக்கு வி ஷுட் நாட் மைண்ட் இட். இஃப் யூ வாண்ட் ரிலேஷன்ஷிப்னா, ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும்னா, அந்த ரிலேஷன்ஸை பந்துக்கள் வேணும்னா நம்ம பணம் தான் செலவழிச்சு தான் ஆகணும். அவாத்து ஃபங்க்ஷன்லாம் போகணும், அவளுக்கு இந்த மொய் எழுதுறதோ ஓதி விடுறதோ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம். ஸோ மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும்,
உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி குடிப்பினும் குடிப்பிறந்தோர் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் கோடான கோடி குடிப்பினும் தம் நா கோடாமை கோடி பெறும். எக்காரணத்தை கூட வாயை விட்டு திருப்பி பல்ட்டி அடிக்கக்கூடாது. சொன்னால் அது வந்து தலையை அடமான வச்சா செஞ்சோணும் அதை. ஸோ இது 4 கோடி பாடிட்டேன்ட்டார். அப்புறம் ராஜா கிவிங் த பரிசுகளுக்கு அவையார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து பணத்தை வச்சு கிளப்பட முடியாது. அவா செஞ்சாளா அவா நீங்கள் செய்யுங்க, அவா செஞ்சானா கூட நம்ம வி ஷுட் மெயின்டைன் இட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரும்போது ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லித்தரணும். நம்ம குலதெய்வம் என்னதான் கொஞ்சம் சொல்லித்தரணும். நம்ம மூதாதையர் வாழ்ந்த ஊரெல்லாம் சொல்லித்தரணும். இப்போ எனக்கு டுடே ஒரு எடே பேக் லக்ஷ்மின்னு டெல்லியில் ஒரு பெண்மணி சிஷ்ய பொண்ணு தான். அவள் ரொம்ப ஆசையாக பேசுவா. அவள் குழந்தைக்கு புனல் பண்ண போகிறாளாம். தஞ்சாவூர் சைடில் போய் பண்ணோம்மா, அம்மா கும்போணத்தை விட்டு கிராமத்தில் பண்ணணும். நான் சாஸ்திரத்தமாக பண்ண விரும்புகிறேன். அப்புறம் கலைஞை சீதாராம சாஸ்திரி நம்பர் கொடுத்து அங்கே பேச சொன்னேன். ஸோ அவர் வந்து எல்லாம் தங்கத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், சாஸ்திரோத்தமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. அவள் சந்தோஷமாக இருக்கு. அதாவது நம்ம எதையும் விட்டு தராமல் அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பண்ணோண்டு. யார் போவா? அந்த கிராமத்தில் யாருமே இல்லை. யார் நீங்கள் இந்த உங்களாட்ட 4 பேர் போனால் தான் கிராமத்துக்கு களை கட்டுவங்க. இதில் வந்து வாத்தியமா ஞானமெல்லாம் இந்த ட்ராமா ஆக்ட்ரஸ் பாம்பே ஞானம் இருக்கா, ரொம்ப படித்த பெண்மணி. அவள்லாம் சொல்லி இந்த ஆனதாண்டவ போகிறான் அவளுக்கெல்லாம். அவள்லாம் வந்து பாத்திமா கிராம மக்கள் அவளாம் அழகாக ஒன்றா கூடி கும்மி அடித்து ஒரு பெரிய 60ஆம் கல்யாணத்தை விசிட் பண்ணியிருக்கா. அவள் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அவள்லாம் பாத்திமாவில் விட்டு தரவே மாட்டான். அவள்லாம் ஒன்றா சேர்ந்து அவள் இன்னும் அந்த ஊர்களை இது கோனேரி ராஜபுரம் போயிட்டு இருந்தேன். நானும் என் பொண்ணு போன வருஷம் போனோம். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊரே. அந்த ஊஞ்சல் கிஞ்சல் அந்த க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கா. மனுஷா இல்லைங்க, அவளாம் சென்னையில் தான் இருக்கா. பட் வீடை மெயின்டைன் பண்ணுறா அவள். ஸோ தயவுசெய்து அக்ரஹாரத்தி வீடெல்லாம் விற்காதுங்க. கிராமத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஒன்ஸ் இன் இயர் விசிட் த பிளேஸு. அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் இந்த குலதெய்வங்களை மறக்காமல் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. குலதெய்வதா பிரார்த்தனை ஊருக்கு போயிட்டு ஏன்னா நம்ம முன்னோர்கள் அங்கே வந்து ஜீவிதமாக இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சோல்ஸ் தே ஆர் கம்மிங் தேர். யூ ஷுட் பிலீவ் இட். அவள் வந்து அங்கே வந்து அவள் வந்து அனுகிரகம் பண்ணுறாள். சரி, நம்ம ஒரு தடவையாக போய் 2 நாள் தங்கிட்டு வந்தானா எங்கெங்கேயோ சுற்றுறா. அவள் சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன், யார் போகலாம் அழுதாங்க. இப்போ சொந்த ஊருக்கு போங்க. சொந்த ஊரில் போய் உட்காந்துட்டு அங்கே 2 நாள் சமைச்சு சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் அதில் யாரும் சமைச்சு போட சொல்லுங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்தாலே வந்து அந்த ஆன்மாக்கள்லாம் சாந்தி அடைகிறதுன்னு சொல்லப்படுறதுக்கு. ஸோ அந்த ஊர் கோவிலுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. அந்த வேத பாடசாலை இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அவளுக்கு. நம்ம எல்லாம் பண்ணிட்டு வந்து மனசு எனக்கு திருப்தி இருக்கும். நம்ம சமாளித்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதான் இருக்குது. இதை சொல்லி இந்த குலதெய்வத்தானது நம்ம தேடணும்னு சொல்லி தெரியாதவா நிறைய பேர் கேசவன் மாதிரி இருக்கவாலாம் சொல்லிவிடுவா எங்கே இருக்குன்றது. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த தொய்வு இல்லாமல் பண்ணணும். கண்டுபிடிக்காத முடியாதவா கூட இன்னைக்கு கூட சொல்கிறான். அதை திரும்ப 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 இந்த சர்ச் பண்ணால் தான் கிடைக்கும். நான் 25 வருஷம் சர்ச்சுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சி ஐ எஸ்டாப்ளிஷ் தோஸ் திங்ஸ். இதை சொல்லி இந்த 350வது வீடியோவை நிறைவேற்றுகிறேன். தயவுசெய்து யார் யாருக்கு தெரியலையோ அவளாம் கேட்டு தயவுசெய்து பண்ணுங்க. இப்போ இருக்கிற வரைக்கும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதை இதில் நெட்லேயே போட்டு இதை வச்சுட்டு கூகுள் பிரிண்ட் பண்ணி எடுத்து லேமினேட் பண்ணி வைங்க. இல்லை தாம்பாளத்தை பொறிச்சு வைங்க பேரெல்லாம். நம்ம பார்த்து ஒன்றும் இல்லை. தர்ப்பை கூட எத்தனை குறிச்சா உட்காந்து கேட்பா சாஸ்திரி மொழிப்பான் பையன். அதே மாதிரி இப்போ எனக்கு ரிக்வேதம் என்ன சூத்திரம் கேட்பா. இந்த அஸ்வலாயன சூத்திரம், ஆபசம்மன் சூத்திரம் இருக்குது. இதெல்லாம் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு. சொன்னால் தான் தெரியும் அவளுக்கு. அவளை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் பின்னாடி. இது வந்து பிராமின் கம்யூனிட்டிக்கு. இதர கம்யூனிட்டிக்கு அவளுக்கு என்ன சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ணுங்க. மூதாதையர் சொன்னதை கட்டாயம் ஃபாலோ பண்ணோம். ஐ வெரி ஹாப்பி. அப்படி முதலியார் ஃபேமிலி என்றால் ஏன்னா அவாத்தெல்லாம் தூக்கியெல்லாம் பண்ண மாட்டேன். படத்தெல்லாம் பழைய படம்லாம் எடுத்து பார்த்தா வெரிசியாக கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாம் வெரிசியாக எல்லாமே ஆம்பளை நிற்பா, பொம்பளை உட்காந்துருப்பா, பொம்பளை நிற்பா, ஆம்பளை உட்காந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும் ஹாலில். இப்போ பார்த்தா இப்போ ஃபோட்டோலாம் வேண்டாம் தூக்கி குப்பத்தில் போட்டுறா. மனுஷனாலே போட்டுடுறா. அதுக்கு ஃபோட்டோ வந்து அது மாதிரி ஆகிடுச்சு காலங்கள். ஸோ அதனால் பழசை ப்ரிசர்வ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் ரிலேஷன்ஷிப் கிளம்பி சென்த்துன்னு சொல்லி இந்த 350வது வீடியோவை நிறைவேற்றிடுறான்.